ஸோ அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஹாசனை வந்து காட்டுறாங்க. அவங்க எக்கச்சக்கமான ஷாட்டில் ஒரு பணத்த வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க கவரில் பேக் பண்ணி. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டீரியஸான விஷயமா தான் இருக்குது. அண்ட் நம்ம சத்யராஜ் சாருமே பார்த்தீங்கன்னா அது கண்டெய்னரில் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி இது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா தஹா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு அந்த வில்லன் டீம்ஸ் எல்லாருக்குமே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு அவர் தரையில் எல்லாத்துலேயும் வந்து சுட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் அவரோட இன்ட்ரோடக்ஷனுமே இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சத்யராஜ் சாரும் நம்மளோட ரஜினி சார் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே நம்ம சத்யராஜ் சார் வந்து கேட்டிருப்பாரு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்குமா ஒரு பயந்தா மாதிரியே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கீங்க ஏன்னா இறந்தது என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ரஜினிகாந்த் சார் அங்கே என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு அவன் வெறும் அப்பா தான், ஆனால் எனக்கு அவன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண் கலங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்வாகே அந்த ட்ரெய்லருக்குள்ளார வந்து நடக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபயர் மூட் வந்து தலைவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அவரோட கண்ணில் தான் அந்த ஷாட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து போட்டு தாக்கியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து இது பண்ணுவார். இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பயந்த மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அவர் ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஜ் முடிக்க அவர் மாறுறாருன்னு நினைக்கிறேன். இப்படியும் கூட இருக்கலாம். அண்ட் அகைன் அந்த ஹாஸ்டல் நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் முக்கியமாக அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவர் குத்தக்கூடிய எல்லா இடமே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மனுஷனுக்கு எங்கெல்லாம் வந்து குத்தினா ஒரே இடத்துல சாவாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து குத்துற மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேபி இதனால் கூட ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்கலாம்.